நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அதானி மேலே யூஎஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பிடிவாரன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் பேசினாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சுல்ல. இந்த விவகாரத்தில் கென்யா அவங்க கூட போட்டிருந்த ஒப்பந்தத்தை திருப்பி வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ ஆந்திராவும் அது மாதிரியான ஏதோ சம்பவத்தை முன்னெடுக்கிறாங்க போலயே. முதல்ல அதானி விவகாரத்தில் நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மக்கள் அது வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க. வரவேற்புக்கு நன்றி. அந்த என்டிடிவி வீடியோ மிக விரைவில் அதை போட்டுடுறேன். தாமதத்துக்கு மன்னிக்கணும். அதானி விவகாரத்தில் 2 நாள் மட்டும் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குல்ல, அதுவே தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விவகாரத்தை தொடர்ந்து அதானி விவகாரத்தில் 2 வழக்குகள் ஃபைல் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல ஏற்கனவே சொல்லுங்கள், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று கிரிமினல் லா சூட், அதில் தான் அந்த 54 பக்கம் குற்றப்பத்திரிக்கை, அவங்க ஊரில் இண்டிக்மெண்ட். அடுத்தபடியாக ஒரு சிவில் சூட் இருக்குது, அது எஸ்இசி, நம்ம ஊரில் செபி மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது. இந்த 2 விஷயம் வந்துச்சா. இப்போது அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது. என்ன அப்படின்னா, கொழம்பு இருக்குல்ல, ஸ்ரீலங்காவுடைய கொழம்பு துறைமுகத்தை இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு யூஎஸில் ஃபண்டு கேட்டிருந்தாங்க. சாங்ஷன் ஆகி 1 வருஷம் ஆகுது. 2023 அந்த ஆர்டரெலாம் இவங்க வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒர்க்கு கூட போய் 2025 மார்ச் மாத இறுதியில் அது நடைமுறைக்கு ஆப்ரேஷன்ஸ்க்கே வந்துடும் அந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ஃபண்ட்ஸை யூஎஸ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் டிஎஃப்சி அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதானி குழுமத்துடைய பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பொறுமையாக முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ஹோல்ட் வச்சுருக்காங்க. 1. 2வது, கென்யா ஒரு $2 பில்லியன் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அங்கே இருக்க ஒரு விமான நிலையத்தை 30 ஆண்டுகளுக்கு தரம் உயர்த்தி பராமரிப்பதற்கான, நம்ம ஊரில் எப்படி எல்லா ஏர்போர்ட்டையும் வாடகை விட்டுருக்காங்க, உள் வாடகைக்கு, அந்த மாதிரி அதுக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக பங்களாதேஷில் இப்போ தான் இராணுவ புரட்சி இடைக்கால அரசு இருந்துக்கிட்டு இருக்குது. தேர்தல் இப்போ நடத்துவாங்க தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்தைய ஆட்சியில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்னு விசாரிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இதை விட முக்கியமாக அதானி குழுமத்தில், அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஏஜிஇஎல்ல ஃப்ரான்ச்சைஸ் சேர்ந்த டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஷேர்ஸும் இறங்குச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் நாங்கள் பண்ண போகிறதில்ல, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணுறோம், ஹோல்ட் பண்ணுறோம், இது வரைக்கும் போன செக்கு தான் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இருக்குது. இது அதானி வழக்கு அதானிக்கு அந்த செய்திக்கு பிறகு அதானி குழுமத்தின் மீதான நடவடிக்கைகள். இதை தாண்டி யூஎஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிரிமினல் லா ஷூட் அது தனியாக போய்கிட்டு இருக்கு. சிவில் ஷூட்டில் அந்த எஸ்இசி அதானிக்கும் சாகர் அதானிக்கும் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், குஜராத்தில் இருக்க அவங்களுடைய பண்ணை வீட்டு அட்ரஸ் போட்டு 21 நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்மனிங் இங்கே ரிசீவ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி தான் நேற்று இன்னைக்கு கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தான் செபிக்கிட்ட இந்த மாதிரி எங்கள் மேலே வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற விவகாரங்களையும், யார் யார் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் அதானி முதல் முறையாக செபிக்கு தெரிவிச்சிருக்கார். அதில் தான் டோட்டல் எனர்ஜி விஷயத்தையும் சொல்லி, இப்போ எங்கள்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸும் இல்லை, அதனால் அவங்க ஃபண்ட்ஸை நிறுத்துறது எங்களுடைய நிறுவனத்தை எந்த வகையில் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் பாதிக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது நடைபெற்றிருக்கு. இப்போ ஆந்திரா விஷயத்துக்கு வரும். ஆந்திரா விஷயத்தில் என்ன அப்படின்னா, ஆந்திரா அரசில் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஒப்பந்தம் போட்ட இடத்துல 1750 கோடி ரூபாய் கையூட்டு பேசப்பட்டிருக்குது. 7 கிகாவாட் 7000 மெகாவாட்டுக்கு பேசப்பட்டிருக்கு. அதில் 2.3 கிகாவாட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருந்துச்சு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இவங்க பிஎஸ்ஏ பிபிஏ ரெண்டும் சைன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். அதாவது 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் அப்படிங்கிறதான் அந்த பேரம் பேசப்பட்ட தொகை. இது அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. ஓகேங்களா. 25 லட்சம் அப்படின்னு போட்டு 7000 மெகாவாட்டுக்கு 1750 கோடி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ ஆந்திரா என்ன பண்ணாங்கன்னா, முறைகேடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு அதில் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ரத்து பண்ணுறதுக்கான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம்
ஒருவேளை இதாவது வந்து இப்போ ராய்டர்ஸில் ரிப்போர்ட் ஆனதா தி ஹிந்துவில் வந்திருக்குது. அடுத்தபடியாக என்னென்னா இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து டீலை வந்து அலைவாக வச்சுருக்க விரும்புகிறோம் ஆந்திரா சொல்கிறாங்க. இதில் வந்து மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு முரண்பாடு இருக்க மாதிரி தெரியும். என்ன ஒரு பேப்பரில் டீலை கேன்சல்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று அலைவாக வச்சுருக்கணுங்கிறாங்க. டீலை கேன்சல் பண்ணணும்னு ஆந்திரா நினைக்குது. பட் ஆனால் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டீலை கேன்சல் பண்ணும்போது இவங்க நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வரல. இவங்க டீலை ரீநெகோஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த நெகோஷியேட் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு எங்கே வராங்கன்னா, அந்த போடப்பட்டிருக்க ஒப்பந்தம் இருக்குல்ல, அதன்படி சோலார் பவர் பிளான்ட் வந்து ராஜஸ்தானில் போட்டு அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் வருது. ₹1 70 வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் காஸ்ட்டு, அந்த கரண்ட்டை ராஜஸ்தான்லேருந்து ஆந்திரா கொண்டு வரதுக்கான காஸ்ட்டு போக ₹2.40 அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த டீலை உங்கள்கிட்டே வாங்கிக்கிறோம், நீ சோலார் பிளான்ட்டை அங்கே போடாத, என் ஊரில் வந்து போடு, நான் ₹2.49 வாங்கிக்கிறேன். நீ ₹2.40 சொல்கிற கரண்ட்டு, டிரான்ஸ்மிஷனுக்கு ₹1.70 சொல்கிற, அந்த ₹1.70 கழிச்சிட்டு $9 எக்ஸ்ட்ரா கொடுத்து ₹2.49 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லுவதன் மூலமாக 2 விஷயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ₹1.60 சம்திங் வந்து ஒரு யூனிட்டுக்கு மிச்சமாகும். அப்படிங்கும்போது எவ்வளவோ கோடிகள் வந்து அரசுக்கு நிதி இழப்பு வந்து சரி செய்யப்படும். முதல் விஷயம். இப்போ அவங்க சோலார் பிளான்ட் போடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க தொழில் வளரும். நீங்கள் சோலார் பிளான்ட் அப்படிங்கும்போது அங்கே தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் செங்கல், சிமெண்ட்டு, சோலார் பேனல் எல்லாமே பேனல் சொன்னால் நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். மற்ற கட்டடம் கட்டுறதெல்லாம் அங்கே தான் பண்ண போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் ஆந்திர மக்களுக்கு வேலை கிடைக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஆந்திர அரசுக்கு வந்து ஒரு பல்வேறு வகையில் வந்து ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இதை செஞ்சாங்க அப்படின்னா ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் லாபம், ப்ளஸ் வந்து மேன் பவர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்தையும் லாபம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே வந்ததுலேருந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆந்திரா நோக்கி திருப்பணுங்கிற விஷயத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல், மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிஞ்சு 23ஆம் தேதி முடிவுகள் வெளியாச்சு. இன்றைக்கி 27ஆம் தேதி, 3 நாள் கூட முழுசாக ஆகலை. நேற்று செய்தி வெளியாச்சு, 3 நாள் கூட ஆகலை. மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கப்பட இருந்த ரிஃபைனரி ஃபேக்ட்ரியை குஜராத்துக்கு ஒன்று, ஆந்திராவுக்கு ஒன்றுமா ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டுக்கிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சவொடனே மகாராஷ்டிராவை நட்டத்தில் விட்டுட்டாங்கன்னு இருக்குது. ஸோ அந்த ரிஃபைனரியும் இப்போ ஆந்திரா தான் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அவங்க ஸ்டேட்டுக்கு டைவர்ட் பண்ணுறாங்கும் போது ஸோ ஆந்திராவுக்கு அது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அமெரிக்கா கேஸ் போட்டாங்கல்ல, இது கேஸ் போட்டு அவங்களுக்கு பிடிவாரம்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன அந்த ஒரு நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு பங்கு சந்தையில் நிறைய ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ பல லட்சம் கோடிகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஒரு நாள் தான் அப்படி லாஸில் நிறையா அவங்களுக்கு போச்சே தவிர்த்து அடுத்தடுத்து அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்க. அதானி குழுமம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதானி குழுமம் வந்துச்சு இல்லை, இவங்க வந்து எடுத்தவொடனே என்ன சொல்கிறாங்க, அதானி மேலே தப்பு இல்லை, இந்தியா மீதான சதி, இந்தியா மீதான தாக்குதல், அதானி வளர்ச்சி பிடிக்கலங்கிறாங்க. அதானி முறைகேடு செஞ்சார் இல்லையாங்கிறது விசாரணைக்குள்ளே இருக்குது. எந்த அளவுக்கு தப்பு பண்ணார், மால் ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்காருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. விட்டுருவோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை, அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்துச்சு, அதை ஜார்ஜ் சோரஸ் ஃபண்ட் பண்ணார், அதை விட்டுருவோம். செபி அறிக்கை எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா கூட அதானி குழுமம் அவ்வளோ சீக்கிரம் வந்து மீண்டுலாம் வரல. அதை மீண்டு வரத்துக்கு ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இரண்டாவதாக வந்து என்ன அப்படின்னா, அதானி குழுமத்துடைய அந்த ஏஜிஇஎல்லுடைய ஷேர்ஸ் இருக்குல்ல, 52 வீக் லோ ஷேரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாஸ்ட்டு டேவோடைய ஓப்பனிங் என்ன, க்ளோசிங் என்ன, ஹை என்ன, ஓப்பனிங் என்ன, க்ளோசிங் என்ன, ஹை லோ என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பார்ப்பாங்க. அடுத்தபடியாக 52 வீக் லோ, அதாவது இதுக்கு முன்னாடி கடந்த 52 வாரங்களில் அது வந்து எந்த அளவுக்கு லோயஸ்ட் ப்ரைஸை அடிச்சிருக்கு, இப்போ ஹையஸ்ட் ப்ரைஸை அடிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது 893 ரூபாய்க்கு அது வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 52 வீக் லோவை இது அட்டன் பண்ணியிருக்கு, அடிச்சிருக்குது அப்படின்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த போது கூட இவ்வளோ பெரிய தாக்கத்தை அவங்க இது பண்ணல. அதுக்கு பிறகு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு பிறகு அவங்க மீண்டு வந்துட்டாங்க, வந்திருக்கு. ஸோ அதானி குழுமம் அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வந்துடும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வரிசையாக பட்டியல் போட்டல, கென்யாவிலேருந்து $200 கோடி பாதிப்பு, $50 கோடி வந்து அந்த யூஎஸ்டிஎஃப்சி அவங்க ஃபண்ட்ஸை நிப்பாட்டுறாங்க. பங்களாதேஷில் ஒரு பஞ்சாயத்து,
டோட்டல் எனர்ஜி அவன் காசை நிப்பாட்டுறான். இதெல்லாம் லாஸ் தானே, வர வேண்டிய காசு வரல இல்லை. அடுத்தபடியாக இன்னொரு சிக்கல் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இனிமேல் அதிகமாக இருக்காது. ஏன்னா அமெரிக்காக்காரன் வந்து ரேட் வச்சுட்டான்னா அங்கே செக் போட்ட பிறகு அமெரிக்கன் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க முதலாவதாக. அடுத்தபடியாக ஆட்டோமேட்டிக்காக அது யூரோப்பியன் அமெரிக்கன் பாலிசிஸை ஃபாலோ பண்ணக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக நிதி திரட்டுவது அப்படிங்கிறது அதானிக்கு இனிமேல் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்குது. அதை தாண்டி கிரிமினல் கேஸில் அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் போடப்பட்டிருக்கனால அதுக்கு கோர்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதை சீரியஸாக எடுத்தாங்கன்னா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் அல்லது அந்த ட்ரீட்டி இருக்குல்ல, ஹாஸ்டைல் ட்ரீட்டி ஆர் சம்திங், அந்த கைதிகள் மாற்றிக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்டி, அந்த மாதிரிலாம் இருக்கும் நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம். அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒப்பந்தம் போட்ட எந்த நாட்டுக்குள்ளே ஐயா அதானி போய் காலை வச்சாலும் அடுத்த சில மணி நேரங்களில் தூக்கிட்டு போய் அலைக்கா அமெரிக்கா கோர்ட்டில் உட்கார வச்சுருவாங்க. அதனால் ஐயா இனிமேல் இந்தியாவை விட்டு வெளியே போகிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை தாண்டி நம்ம ஊரில் இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸை வந்து ரேட் பண்ணுறதுக்கு நிறைய அமைப்பு இருக்க மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலையும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸை ரேட் பண்ணுறதுக்கு சில கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து மூடிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அடுத்து வந்து ஃபிட்ச் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இரண்டு பேரும் அதானி நிறுவனத்திற்கு கொடுத்துருக்க ரேட்டிங் நெகட்டிவுக்கு போயிருக்கு. இந்த குழுமத்தின் மீதான மதிப்பு அப்படிங்கிறது நெகட்டிவில் போயிருக்கு. அதுவும் -0.4.9 சில அதானி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் உங்களோட நிலைமை என்ன? அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கவன் அதே இன்வெஸ்டர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான்ல, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு, அவன் என்ன பண்ணுவான்? ஸோ இது அதானிக்கு மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும். இப்போது அடுத்து வந்து அவன் பப்ளிக் செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுலாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுப்பான். அதானிக்கு நெருக்கமான அந்த தொழிலுக்கு நெருக்கமானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அப்படியே வந்து சாம்ராஜ்யம் சரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இது இந்தளவுக்கு சீரியஸாக போகுமா? சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து அமெரிக்க வழக்கின் தன்மையை பொறுத்து, அந்த விசாரணைகளை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது. சரி, வழக்கை பொறுத்து இருக்கு, விசாரணை பொறுத்து இருக்கு. ஆனால் அந்த இதில் அவர் பேரே இல்லைன்னு ஒரு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காராமே. மூத்த வழக்கறிஞர், முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகில் ரோத்கே, அவர் தான் வந்து மோடியோடைய முதல் 3 ஆண்டு காலத்துக்கு மோடி பிரதமராக பதவியேற்ற முதல் 3 ஆண்டுகளுக்கு 2014 to 2017 அட்டர்னி ஜெனரலாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த திராவிட மாடல் அரசு இருக்குல்ல, அவங்க வந்து இந்த அண்ணா நகர் கேஸில் வந்து சிபிஎம்கேக்கு எதிராக அப்பீல் பண்ணாங்கல்ல, அதில் தமிழ்நாடு அரசுக்காக வாதாடினவரும் இவர் தான். ஸோ இந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவர் பல வழக்குகளில் அதானிக்காக அப்பியர் ஆயிருக்கார், அது அவரே ஒத்துக்கிறார். ஒட்டுமொத்த மக்கள்னா இப்போ அதானியும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் தான். அதானிக்காக அவர் வாதாடி இருக்கார், ஓகேவா? அவர் வந்து அதானிக்காக வாதாடினவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நான் 10 கேஸில் அதானிக்காக வாதாடிருக்கேன், அதனால் அதானியை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் பேசுகிறது அந்த 54 பக்கத்தை நான் படித்தனால பேசுகிறேன், அதானிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் சொல்லிலாம் நான் பேசலை, அதானிக்கு தனியாக லாயர்ஸ் இருக்காங்க, நான் வந்து வக்காலத்தெல்லாம் வாங்கலை, பேமெண்ட்டு கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற டைப்பில் பேசியிருக்காரு. அதில் தான் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து அதானிக்கு மேலே குற்றச்சாட்டுகளே இல்லை, அந்த குற்றப்பத்திரிகையில் அதானி மேலே குற்றச்சாட்டுகளே இல்லை, அது மாதிரி யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இல்லை, மொட்டையாக இருக்குது, எந்த டீட்டெயிலும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு அறிவார்ந்த தத்துவார்த்த கருத்தை வந்து அவர் வச்சுருக்காரு. மொத்தம் 54 பக்கம் இண்டெக்மெண்ட் இருக்குது. மக்களை மீண்டும் சொல்கிறேன், 54 பக்கம் இருக்குது. மிக விரைவில் அந்த 54 பக்கத்தில் பக்கங்களை வந்து வேறாக பிரித்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன், தாமதத்துக்கு மன்னிக்கும். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, ஓகேவா? அந்த குழுமத்தில் என்றைக்கு மீட் பண்ணாங்க, எங்கே மீட் பண்ணாங்க, யார் யார் மீட் பண்ணாங்க அப்படின்னு. அந்த அசூர் பவர் அப்படிங்கிற நிறுவனம் 4 ஜிகாவாட், இவங்க 8 ஜிகாவாட். எஸ்சிசி வாங்க மறுத்த பிறகு எஸ்சிசி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. உடனே அசூரில் இருக்க 2 பேரை வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ண சொல்லி அசூர் நிறுவனம் சொல்லுது. சொன்ன பிறகு அதானி அவருடைய மகன், அண்ணன் மகனும் தம்பி மகனும், அவனே இந்த மாதிரி புது ஆள் போட்டாங்களாம், அவங்க கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னோடனே மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதானி குழுமத்தின் தலைமை கழகத்தில் ஏப்ரல் 2021 அந்த மீட்டிங் நடக்குது. தேதி மறந்து போச்சு, ஓகேவா? பேப்பர் கையில் வரட்டும். மீட்டிங் நடக்குது. பிறகு ஃப்ளோ சார்ட் போடுறாங்க, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது,
லஞ்சம் யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவருக்கு தெரியாது, கொடுத்தோன்னு இல்லைங்கிறாங்கல்ல. மறந்துரும்ல. இல்லை, அவர் சொல்கிறாரு, ரோத்தகி சொல்கிறாருல, அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது எத்தனாம் தேதி யார் மீட் பண்ணாங்க, என்ன தேதிகளில் மீட்டிங் நடந்துச்சு, யார் யார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பேச்சுவார்த்தையில் இவங்க என்ன முடிவு பண்ணாங்க, அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு விலாவரியாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் பேரே இல்லைன்றாரு, நீங்கள் வாட்டுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த இது இண்டக்மெண்ட்டில் இப்பவும் வேணால் சொல்கிறேன், கோர்ட்டில் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும், யூஎஸ் கோர்ட் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அதானி யூஎஸ் இண்டக்மெண்ட்டு அடிச்சிங்கனாலே யூஎஸ் ஜிஓவி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது யூஎஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். கீழே ஒரு பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி முதல்ல எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் டீச்சர் போட்டுட்டு கீழே அகெயின்ஸ்ட்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க. மொதல் பேர் கௌதம் எஸ் அதானி, ரெண்டாவது சாகர் எஸ் அதானி, வினீத் ஜெயின் அப்படின்னு 3 பேர் போட்டிருக்கோம். அப்போ ஒருவேளை எகெயின்ஸ்ட்னு போட்டிருக்கும் போது அவங்களுக்கு எதிராகத்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய சீனியர் லாயர், அவருக்கு அது தெரியாமல் இருக்கும். இல்லை ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்ததுல மட்டும் இல்லாமல் வந்து கொடுத்துட்டாங்களா? இல்லை, செலக்டிவாக எதுவும் பேப்பர் பார்த்து பார்க்கலாம். அதுலேயும் வந்து சொல்கிறார் கவுண்ட் 1, 5 தான் வந்து முக்கியமானது, 3வது வந்து இருக்குது அப்படின்னு. அதாவது எங்கள் நாட்டில் எங்கள் கம்பெனி ஒருத்தன் ப்ராடு பண்ணிட்டான், அது ஒரு குற்றச்சாட்டு. அவன் விசாரணையை தடை பண்ணிட்டான், அது ஒரு குற்றச்சாட்டு. இது 1வது 5வது. நடுவில் இந்த லஞ்ச போஸ்டர்னு தனியாக 2, 3, 4ன்னு போட்டு அதை லிஸ்ட்டு போட்டிருக்காங்களே, அந்த லிஸ்ட்டு ஒரு பார்க்க மறந்துட்டார் போல இருக்கு. ஒருவேளை 2, 3 நாளாக ஒரு ராசி இல்லாத நம்பர்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அங்கே எப்படி மேலே வந்து அந்த அகைன்ஸ்ட்ங்கிறத பார்க்காம விட்டாரா, அது மாதிரி இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. அதானி வந்து நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏப்ரல் 29, 6/27 நினைக்கிறேன் அவர் வந்து அந்த மீட்டிங் நடக்குது. இவங்க கம்பெனியில் வந்து ஒரு 3 பேர், அந்த கம்பெனியில் வந்து ஒரு 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் வந்து பேசி முடித்தோடனே, சரிப்பா நான் லஞ்சம் கொடுத்துக்கிறேன், பேச்சுவார்த்தைலாம் பேசிட்டேன், உங்கள் பங்கை எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு அதானி சொல்லுவார், ஒன்றும் இது பண்ணாதீங்க, நானே அதுக்கு வந்து ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஏகப்பட்ட ஆப்ஷன் சொல்லுவார். நானே போய் நேரில் பேசி டீல்லாம் பேசிக்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க, பேசாமல் அந்த 2.3 கிகாவாட்டை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, கொடுத்த பிறகு அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. எஸ்சிசிஐ கூட மீட்டிங் போட்டதற்கு அதுக்கப்புறம் வந்து எஸ்சிசிஐக்கு அப்புறம் இவங்க அந்த கம்பெனி இருக்குல்ல, அஜூர் பவர்களில் அவங்க தனியாக மீட்டிங் போட்டு சரி நமக்கு கான்ட்ராக்ட் கச்சிச்சு, ஆனால் மாட்டிக்காமல் எப்படி நம்ம பண்ணுறது, நம்ம பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பிளான் போட்டு அதில் ஒரு அகர்வால் இருப்பார், ரூபேஷ் அகர்வால் நினைக்கிறேன். ரூபேஷ் அகர்வால், சௌரவ் 2 பேரும் வந்து அஜூர் கம்பெனியில் இருப்பாங்க. அந்த ரூபேஷ் அகர்வால் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டு போட்டு ஃபினான்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானெல்லாம் போட்டிருப்பார், எப்படி லஞ்சம் கொடுக்குறது, மாட்டிக்காமல் லஞ்சம் கொடுக்குறது எப்படின்னு பிளான்லாம் போட்டிருக்காங்க. அந்த மெயிலெலாம் இருக்குது. அப்போ எப்படி அதானிக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்ததை, சாகர் அதானிக்கு இதை அவருக்கே அவர் அதானி மெயில் அனுப்பிச்சுக்கிட்டார். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் அந்த இன்வெஸ்டிகேஷன் மெயிலை அதானி அவருக்கே அனுப்பிச்சுக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லாத குற்றச்சாட்டுக்கு எப்படி அதானிக்கு மெயில் வந்துச்சு, அந்த மெயிலை எப்படி அவரே அவருக்கு இன்னொரு ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறார். இதுக்கு இந்த லாயர் தான் பதில் சொல்லணும், அவர் தானே இல்லைன்னாரு. ஒருவேளை இந்தியாவில் வாதாடிட்டு இருந்தோமே, இப்போ வந்து அமெரிக்காவில் போய் நம்ம வாதாட கூப்பிட்டாங்கன்னா நம்ம போனோம்னா அப்படியே ஜாலியாக அமெரிக்காலாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வரலாம், ஃபேமிலி டூர் எதுவும் போகலான்னு வந்து வழக்கறிஞர் யோசிச்சிருப்பார் போல இருக்கு. அதானி புண்ணியத்தில் அந்த பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சிருப்பாரு. பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. அதானி வந்து முறைகேடே செய்யலை அப்படின்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயமானது. ஓகேவா? அந்த யூஎஸ் கோர்ட்டில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு போட்டுட்டு, அடுத்து டிஃபெண்டன்ஸ் யார் அப்படின்னு, எந்த கம்பெனிகள் தொடர்பு இருக்குது, இந்த டேர்ம் பேசுகிறோம். யூஎஸ் இஷ்யூவர் அப்படின்னா அது எந்த கம்பெனியை குறிக்கும், பிஎஸ்ஏ அப்படின்னா அது என்ன குறிக்கும்னு அப்படி டீட்டெயிலாக போட்டுட்டு தான் ஒவ்வொரு பற்றியாக வந்துருக்குறாங்க. பத்திய 128 வேணா அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. பத்திய 128 கவுண்ட் நம்பர் 2 அதில் ஆரம்பிக்கும் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு. ஏன்னா அவர் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டோம், யாராவது பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.